மொச்சக்கொட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 2 முள்ளு கத்திரிக்காய் எடுத்துருக்கு. இது வேலூர் இலவமாடி முள்ளு கத்திரிக்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே முள் இருக்கு பாருங்கள் காம்பில். 1 கப்பு பச்சை மொச்சை, இது தோலோடு தான். இது கொஞ்சமாக சீரகம், கடுகு, மஞ்சள், 1 தக்காளி, 1 வெங்காயம் அதே பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதிலே மல்லித்தூளும் இருக்குது. தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு கத்திரிக்காய் மொச்சை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மொச்சக்கொட்டையை ஒரு சவுண்டு வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை தனியாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பருப்பை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு வச்சிடலாம். பருப்பு வேகிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு உப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சவுண்டு வரட்டும் பருப்பு. கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கத்திரிக்காவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பும் ஒரு சவுண்டு வந்துடுச்சு. குக்கர் அணைச்சிடலாம். இப்போ இடையிடையே கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் வதக்கி செய்கிறப்ப உங்களுக்கு இந்த கல்யாண வீட்டு கத்திரிக்காய் மொச்சை பொரியல் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கத்திரிக்காயில் இறங்கி அது டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வதங்க செய்யும். இது 2 விதமாக பண்ணலாம். வதக்கி பண்ணுறது இது, தண்ணி கலந்து பண்ணுறது அது வேறு ஒரு மெத்தட். அது கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இந்த பருப்பு ஒரு சவுண்டில் வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. ரொம்ப கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் இருக்குது.
கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பருப்பு தண்ணியை தெளித்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த பருப்பு கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிடும். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கலந்து விட்ருங்க. கத்திரிக்காய் பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணிடலாம். பச்சை மொச்சை இல்லைன்னா காஞ்ச மொச்சையை ஓவர் நைட்டு தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கல்யாண ஸ்டைலில் கத்திரிக்காய் மொச்சை சூடாக சோயா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.